இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். காசு, பணம், துட்டு, மணி, கெரியர், ஃபேமு, நெட்வொர்க்கிங் எல்லாமே போகுது. யாருக்குன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு கெரியரில் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒரு ப்ரொமோஷன், இல்லை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இல்லை வெளிநாட்டு பயணங்கள் அவங்கள ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் அவங்களுக்கு வந்து அமைய போகுது. ஆனால் ஒரு விஷயம் கெரியர் வைஸ் பார்க்கணும் அப்படின்னா, ஆஃபீஸில் கொஞ்சம் பாலிட்டிக்ஸ் ஷூட்டப் ஆகிற மாதிரி இருக்குது. அதை வரும் முன் காப்போம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். பழைய நெட்வொர்க்கு, பழைய சூப்பர்வைசர்ஸ், பழைய கான்டாக்ட் மூலம் உங்களுக்கு ஆக்சுவலாக கெயின் வரக்கூடிய டைம். ஸோ ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ், ஓல்டு நெட்வொர்க்கு யாராவது இருந்தாங்கன்னா சும்மா ஒரு இமெயில், ஒரு ஹலோ ஹாய் சொல்லி வைங்க. கெயின்ஸ் எல்லாமே ஏதாவது எங்களுக்கு வருமா? கண்டிப்பாக திடீர் வருமானம், திடீர் அதிர்ஷ்டம் வரக்கூடிய மாதம் பிப்ரவரி மாதம். ஆனால் திடீர் எக்ஸ்பென்சஸும் இண்டிகேட் பண்ணுது. நம்ம கொஞ்சம் ஆல்ரெடி நம்ம ரிஷபராசி கொஞ்சம் லாவிஷாக இருப்போம். பார்த்த உடனே டக்குன்னு வாங்குவோம். கொஞ்சம் இம்பல்சிவ்னஸை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. வர காசை சேவிங்ஸில் முதலீடு பண்ணுறதுக்கான நல்ல மாதம். ஸோ நீங்கள் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவர் அப்படின்னாக்கா ஒரு நல்ல ஒரு மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் நமக்கு அமையுது. படிக்கிற பசங்க ஒரு ஸ்டெப்பு, ஒரு எஃபர்ட் போட்டால் டபுள் ஆகி நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் வரக்கூடிய டைம். பட் அந்த ஒரு எஃபர்ட்டை போடுறதுக்கு பல டைவர்ஷன்ஸ் வரும். ஸோ டைவர்ட் ஆகாதீங்க, ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நமக்கு வெற்றி. லவ் பண்ணுறேன், லவ்வுக்கு டைம் எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது. ஒரு நல்ல ஒரு பார்ட்னரோ இல்லை கல்யாணமோ நிறைய பேருக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் பிப்ரவரி மாதத்தில் ஜாஸ்தியாக தென்படுது. ஸோ வாழ்த்துக்கள். சொந்தமாக பிஸ்னஸ் வச்சுருக்கேன், தொழில் பண்ணுறேன் அப்படின்னா அகெயின் நெட்வொர்க் நமக்கு எக்ஸ்பேண்ட் ஆக போகுது. நெட்வொர்க் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுனால கெயின்ஸு, வருமானம், ப்ராஃபிட் வரக்கூடிய டைம். கண்டிப்பாக நீங்கள் வந்து நான் சொல்கிறது இப்போ உங்களுக்கு நம்ப முடியல அப்படின்ற மாதிரி இருக்கலாம். கண்டிப்பாக பிப்ரவரி மாதம் ஒரு நல்ல திருப்புமுனையாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அமைய போகுது. இப்போ ஒரு விஷயம் நான் கவனிக்கணும்னு சொன்னேன். அது என்னென்னா, நம்ம வாயை வச்சு கண்டிப்பாக பேசக்கூடாது. செவ்வாய் 2ஆம் வீட்டில் இருக்கிறதுனால நம்மளோட பேச்சு, நம்மளோட கோபம், அந்த ஃபஸ்ட்டு போய் கோபத்தை கொண்டு போய் காட்டி அப்படியே ஒருத்தரை பீலிட்டில் பண்ணுறது ரிஷபராசியோட ஒரு தன்மை. மற்றவங்க ரொம்ப டக்குன்ட்டு அசிங்கப்படுத்திடுவோம். நம்ம அந்த அசிங்கப்படுத்தாமல் மற்றவங்கள கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிச்சிக்கணும். 4ஆம் வீட்டில் இருக்கிற கேதுவும் 2ஆம் வீட்டில் இருக்கிற செவ்வாயும் திடீர் கோபங்கள், திடீர்னு இம்பல்ஸில் ஒரு பலார்னு யாரையாவது அரைஞ்சிடுறது, இல்லை சூப்பர்வைசரை எதிர்த்து பேசிடுறது, இல்லை வீட்டில் இருக்கிறவங்க, எஸ்பெஷலி வீட்டில் இருக்கிறவங்க அவங்க மனைவியோ புருஷனோ இல்லை பசங்களோ மாமியாரோ மாமனாரோ வீட்டில் மன அமைதி என்னெல்லாம் நமக்கு கொடுக்குமோ அதை கண்டிப்பாக ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். பரிகாரமாக சனிக்கிழமைகளில் திருப்பதி பெருமாள் கோவிந்தரை நினச்சி ஒரு விளக்கு காத்தால் நம்ம சுத்தபத்தமாக குளிச்சுட்டு ஒரு வேளை விரதம் இருந்து ஒரு விளக்கு நம்ம கோவிந்தருக்கு போட ஒரு 9 வீக்ஸில் உங்களுக்கு நல்ல திருப்பங்கள், நல்ல ஏற்றங்கள் கண்டிப்பாக அந்த கோவிந்தன் ஏற்படுத்தி கொடுப்பாரு. வாழ்த்துக்கள்.